ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட் சொல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செகண்ட் செமஸ்டர் இப்போ நடந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு செமஸ்டரில் உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து ஒரு சிஜிபிஏவை செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிஜிபிஏனா என்ன, ஜிபிஏனா என்ன அப்படிங்கிறலாம் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கனாலே அந்த ஜிபிஏவுக்கு தான் எழுதுவீங்க. லாஸ்ட் உங்களுக்கு ஃபைனலாக ரிசல்ட் வரப்போ அந்த சர்டிஃபிகேட்ஸில் அதான் வரும். அப்படின்னா என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெகுலேஷன் 2025 பொறுத்த வரைக்கும் சிஜிபிஏ கால்குலேஷன் பண்ணுற அந்த ஃபார்முலா, ஸோ உங்களுக்கு எது வந்தால் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் ஃபஸ்ட் கிளாஸ்லாம் ஆடும் அப்படிங்கிறத அதெல்லாம் நான் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி நான் மேனுவலாக கால்குலேட் பண்ணுறப்போ இந்த சிஜிபிஏ கிட்டத்தட்ட நெருக்கமாக தான் வந்துச்சு. ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. அஃபீஷியல் கிடையாது இது. ஸோ அஃபீஷியலாக உங்களுக்கு உங்கள் மார்க் ஷீட்டில் பிரிண்ட் ஆகி வரப்போ தான் அது தெரியும். இது வந்து மோஸ்ட்லி கிட்டத்தட்ட நெருக்கமாக தான் வருது. அதனால் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்ளைடு கால்குலஸ், இங்கிலீஷ் எசென்ஷியல், இந்த மாதிரி ஃபார்மேட்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரிசல்ட் வர்றப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக இருக்கிற கிரெடிட்டுக்கு நேராக இருக்கிற கிரேடை தான் நீங்கள் போடணும். இப்போ நான் வந்து இங்கே வந்து பி ப்ளஸ்ன்னு போடுறேன். ஸோ இங்கே வந்து ஏன்னு போடுறேன். ஸோ இங்கே வந்து நான் சி ப்ளஸ்ன்னு போடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறேன். ஸோ யூன்னு வந்தால் நீங்கள் ஆப்ஷன், அதாவது 50 கீழே போயிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு அரியர் விழுந்திருக்கும். அதனால் ஸோ இப்போ வந்து நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் அதாவது போட்டதுக்கப்புறம் நான் வந்து இப்போ கொடுத்து கால்குலேட் சிஜிபின்னு கொடுத்தேன்னா இங்கே வந்து 6.72 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுதான் வந்து சிஜிபி கால்குலேட். இது வந்து நான் டெவலப் பண்ணியிருக்கனால உங்களுக்கு இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபுல் வீடியோவில் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். சிஜிபின்னு ஃபஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ ரிசல்ட்டில் வந்து நம்பரெல்லாம் வராது. ஸோ கிரேடாக தான் வரும். அந்த கிரேடுக்கும் கிரெடிட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறலாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். டேரெக்டாக பார்க்காம சும்மா வந்து இந்த கால்குலேட்டர் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இதில் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் சிலபஸ் அதாவது இந்த இது இல்லை அப்படின்னா இது எப்படி மாற்றணும் அப்படிங்கிறலாம் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஷேர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.